என்ன சொல்ல வர, கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஆமாமா, ஒருத்தரை வீட்டுக்கு வேலைக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி முழுசா விசாரிச்சிருக்கணும். சாவித்ரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர, அத முதல்ல சொல்லு. ஆமாமா, அந்த ஊர்வசி யாரு, அவ எப்படிப்பட்டவ, எங்க இருந்து வந்தா, இத எதையுமே நீங்க விசாரிக்கல. வேலைக்கு சேர்த்துக்கிட்டீங்க. கரெக்ட், 100% கரெக்ட். ஆமாமா, சாவித்ரி சொல்றது 100க்கு 100 கரெக்ட்மா. உங்க கால மாதிரிலாம் இல்லம்மா. அப்பெல்லாம் 10 பேர்ல ஒருத்தன் தான் திருடன். இப்ப 10ல 9 பேரும் திருடன் தான். இதுல கொலை பண்றவங்களும் இல்லாம இல்ல. நீ என்னடி சொல்ற? ஆமாமா, நான் நெசத்தை தான் சொல்றேன். இப்பெல்லாம் பொம்பளைங்க கூட கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. ஜெகஜால கில்லாடிங்கம்மா. என்னமோ டூரு போற மாதிரி போறாளுங்க. நல்லா லாக்கப்புல தின்னுட்டு நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு சுகமா வெளில வந்துறாளுங்க. என்னம்மா பாக்குறீங்க? பேப்பர்ல போட்டிருந்ததாம்மா படிச்சேன்னா, இல்லன்னா ஜெயில பத்தி எனக்கு என்னம்மா தெரியும்? ஏன் சாவித்ரி, கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவங்களை எல்லாம் நீ பாத்துக்கிறியா? ஏய், போத நிறுத்த. உங்ககிட்ட யார் இப்ப ஜெயிலுக்கு போனவங்களை எல்லாம் கேட்டாங்க? அதுக்கு இல்லம்மா, நம்மளை சுத்தி 4 விஷயம் நடந்துச்சுன்னா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காக வீட்டு பொம்பளைங்க எல்லாம் பேசுற விஷயமா இது? இந்த பேச்சை இதோட விடுங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. ஒண்ணும் இல்லாத விஷயத்தை ஊரை கூட்டி தமுக்கடிக்கிறாளுங்க. நீ எங்கடி சொல்லம் போற? நாமெல்லாம் குடும்ப பொம்பளைங்க, குடும்ப விஷயம் பேசுவோமா? என்னடி போட்டு குடுக்கலான்னு பாக்குறியா? நான் ஒண்ணு போட்டு கொடுக்கல, உண்மையதான் சொன்னேன். அப்படி என்ன பொல்லாத உண்மைய சொல்லிட்ட? நான் ஒண்ணு அந்த பணத்தை எடுக்கலன்னு சொன்னேன். அது மட்டும்தான் சொன்னியா? இல்ல அந்த பணத்தை நான் எடுத்தேன்னு சொன்னியா? நான் ஒண்ணு அப்படி சொல்லல. பின்ன எதுக்குடி ஊர்வசியை விசாரிக்காம வேலைக்கு சேர்த்தீங்கன்னு கேட்ட? ஆமா, நீ கஞ்சா கிஞ்சான்னு சுத்துறவ. வந்த ஒரு வாரத்திலே பணம் காணாம போயிடுச்சு. அதுக்காக என்ன மாட்டி விடுறதுக்கு பாத்தியா நீ? ஏய், ఇంకొక సారీ నన్ను ఇరిగి పెట్టాలని చూసావంటే నీ గొంతు కోసేస్తాను. என்ன எதுக்கு மிரட்டுற? நான் என்ன தப்பு பண்ண? ஆள் ஆளுக்கு மிரட்டுறீங்க. நான் ஒண்ணு முன்ன மாதிரி எல்லாம் பயப்பட மாட்டேன். நீ முன்ன மாதிரி எல்லாம் பயப்பட மாட்ட, ரொம்ப தான் மாறி போயிட்டியே. நீ சாதாரணமான மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்ட. நான் ஒரு குட்டி கதை சொல்றேன், அதுக்கு பயப்படுறியா இல்லையான்னு பாப்போமா? அது ஒண்ணு இல்லம்மா. ஒரு ஊர்ல ஒரு எலி இருந்துச்சாம். அதுக்கு பல்லு கோணல் மணல அசிங்கமா இருந்துச்சான். ஆனா மூஞ்செல்லாம் நல்லா தான் இருந்துச்சான். ஒரு நாள் அந்த எலி இருக்குதுல, எலி யாரோ வச்ச பொறையில கூண்டுக்குள்ள போய் சிக்கிக்கிச்சான். வெளியில எலி எப்படா வரும், அத லபக்குன்னு முழுங்கிடலான்னு ஒரு பெரிய பாம்பு பசியோட காத்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த எலி இருக்குதுல, எலி அந்த கூண்டுக்குள்ளேயே ஒரு ஓட்டைய போட்டு பாம்பு அவசர நேரமா பார்த்து தப்பிச்சு ஓடி போயிச்சான். அந்த ஏமாந்து போன பாம்பு இன்னைக்கு வரைக்கும் அந்த எலி எப்படா மாட்டோம் நாம முழுங்கலான்னு ஒவ்வொரு ஊரா தேடினுக்குதான். இன்னைக்கு வரைக்கும் அந்த எலி மாட்டவே இல்லை. இதுல விசேஷம் என்னன்னா,
ஒரே ஒரு ஜீவனுக்கு மட்டும்தான் அந்த எலி இருக்கிற இடமும் தெரியும், பாம்பு இருக்கிற இடமும் தெரியும். அது மட்டும் ஒரு போன் போட்டு அந்த பாம்பு கிட்ட அந்த எலி இருக்கிற இடத்த சொல்லிச்சுன்னு வச்சுக்கயேன், அன்னைக்கு அந்த எலிக்கு பப்பர 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 பப்பரன்னு சங்கு 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 செல்லம் சங்கு. என்னம்மா கதை உனக்கு புரியுதா? அந்த எலி பேரு உனக்கு தெரியுமா? சாவித்திரி. உன் பேர் தாம்மா அந்த எலிக்கு. ஆமா, நீ அந்த பாம்பு பேரு சொல்லு பாப்பா. சொல்லு 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 சொல்லு. இன்ஸ்பெக்டர் பிரதாப. இன்ஸ்பெக்டர் பிரதாப, ரவுடி பிரதாப, எப்படி வேணாலும் சொல்லலாம். பேரு சொல்றதுக்கே அப்படியே கிடுகிடுன்னு பயப்படுறிய. நான் அந்த பாம்பையே எங்க கூட்டின்னு வரலாமான்னு யோசிச்சுக்கிறேன். என்னடா கண்ணு அப்படியே அமைதியா அடங்கி புட்ட? அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஆசையோட உன்னை தேடுகிறான். யாரோ எழுதி போட்ட மொட்டை கட்டாசில அவன் வேலை புட்டுக்குச்சு. ஊர் ஊரா இப்ப வெறி புடிச்சு சுத்தி நகரான். ஒன்னு தேடிக்கணும் இருக்கிறான். நான் சின்ன சிக்னல் கொடுத்தா போதும், அடுத்த செகண்ட் அந்த பாம்பு இங்க வந்து படம் எடுக்கும். புசு புசுன்னு பாம்பு படத்தை பாக்குறதுக்கு நீ ரெடியா இருக்கிறியா? வர சொல்லட்டுமா? பாம்பு வர சொல்லட்டுமா? சொல்லுமா சொல்லுமா. வா சாவித்ரி, வா. மூணு நாளா எனக்கு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்த. எப்படி பொம்மாய் கிட்ட சொல்லி உன்னை கொண்டு வந்த பாத்தியா? நான் ஆசைப்பட்ட எந்த பொருளையும் அடையாம விட்டதில்ல சாவித்ரி. இந்த பயம் எப்பவுமே ఉనకి இருக்கணும்டி. ఇంకొకసారి నా గురించి అది చెప్తున్నాను ఇది చెప్తున్నాను ఎవరి దగ్గరనైనా నువ్వు నా గురించి ఏమైనా చెప్పావంటే చంపేస్తాను. ఈ ఊర్వశి బొమ్మాయిగా మారిపోతుంది. అర్థమైందా నీకు? అర్థం అవుతుందా? ஊர்வசி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் 1000 ரூபாவால காலங்கத்துல இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சே. அதான் பிரீத்தி, மனசே சரியில்லை எனக்கு. அதான் இந்த சாமியாண்ட வந்து வேண்டி இருக்கிறேன். இப்ப பார், எனக்கு காசும் போச்சு, இதனால செமினார் கிளாஸ்க்கும் லேட் ஆயிடுச்சு. சரி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரி, பத்திரமா போயிட்டு வா.
சாவித்ரி, சாவித்ரி. சாவித்ரி, இன்னுமாமா நடந்ததெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்லம்மா. நீ இல்லைன்னு சொன்னாலும் உன் கண்ணே காட்டி கொடுக்குது பாரு. உண்மையிலே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இவ்வளவு நாள் வாயை பத்தி ஊமையா இருந்த சாவித்ரி இவ்வளவு தைரியமா எங்கிட்டயும் ஊர்வசிக்கிட்டயும் சண்டை போட்டாளேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாத்தீங்களா, நானா சண்டை போட்டேன்? நீங்களே சொல்றீங்க. அது சண்டை இல்லம்மா. ஆமாம்மா, நான் சொன்னது தப்புதான். உண்மையிலேயே அது சண்டை இல்ல. உன் தரப்பு நியாயத்தை நீ எடுத்து சொன்ன. போங்கம்மா. நான் எங்கேயாவது கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தா அது அந்த கடவுளுக்கே பொறுக்கலம்மா. உன்னை இப்படி ஏதாவது நடந்தது அப்புறம் என்னதான் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இத பாரு சாவித்ரி, இப்ப நீ சொல்ற பாரு, அதுதான் தப்பு. ஒரு நாள் நம்ம கடவுளை குத்தமே சொல்லக்கூடாது. அப்படி நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை தப்பாவே நினைக்கல. வீடுன்னு ஒண்ணு இருந்தா இப்படி பிரச்சனைகள் வரத்தாமா செய்யும். பிள்ளைங்க ஆளுக்கு ஒண்ணு அடிச்சுப்பாங்க. அம்மாக்காரி அப்படி இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாதானப்படுத்துவா. அப்படித்தான் நானும் ஏதாவது சொல்லியிருப்பேனே தவிர எனக்கு பிரீத்தியும் சரி நீயும் சரி 2 பேருமே ஒண்ணுதான். என்ன சாவித்ரி, நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கு புரியுதுல்ல? அம்மா, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்மா. ஆனா சாயந்தரம் ஐயா வந்து அவரு காதுல இந்த விஷயம் போச்சுன்னா அவர் என்னதானே தப்பா நினைப்பாரு. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு காலையில நான் சண்டை போட்டு போயிருந்த தைரியம் எனக்கு இப்ப இல்லம்மா. யார் சொன்னா சாவித்திரிக்கு தைரியம் இல்லைன்னு? அதான் காலையிலேயே நான் பார்த்தனே. கொஞ்சம் விட்டு இருந்தா அந்த ஊர்வசியே அடிச்சிருப்ப போல இருக்க. அவ்வளவு கோவமா பேசிட்டு இப்ப என்னமோ தைரியமே இல்லங்கிற. நிஜமாதாம்மா, இப்ப எனக்கு அந்த தைரியம் இல்லதான். ஒரு பக்கம் சிவா ஐயா பேரு சொல்லி அந்த முத்து மிரட்டுறாரு. எப்பவாவது அந்த வீட்டு சொத்துக்கோ சொகத்துக்கோ நீ ஆசைப்பட்டு உண்மையை சொன்னேன்னு வச்சுக்க, அடுத்த செகண்ட் சிவா தூக்கு மேடைக்கு போயிடுவான். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, போலீஸ் உன்னை விடுதலை பண்ணிருக்கலாம். அந்த கொலையை ஏத்துக்கிட்டு ராசா ஜெயிலுக்கு கூட போயிருக்கலாம். ஆனா உண்மையான கொலைகாரன் சிவாங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஆசையோட உன்னை தேடுகிறான். யாரோ எழுதி போட்ட மொட்டை கடைசில அவன் வேலை புட்டுக்குச்சு. ஊர் ஊரா இப்ப வெறி புடிச்சு சுத்தி நகரான். ஒன்னு தேடிக்கணும் இருக்கிறான். நான் சின்ன சிக்னல் கொடுத்தா போதும், அடுத்த செகண்ட் அந்த பாம்பு இங்க வந்து படம் எடுக்கும். இன்னொரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் பேரு சொல்லி இந்த பொம்மாய் மிரட்டுறா. அச்சத்துக்கும் அருவருப்புக்கும் நடுவுல எனக்கு எப்படிமா தைரியம் வரும்? என்ன சாவித்ரி, அம்மா இவ்வளவு சொல்லி ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? இல்லம்மா, எனக்கு மனசே சரியில்லை. மறுபடியும் இந்த வீட்டுல எப்படி தைரியமா போராடுறதுன்னு எனக்கு புரியலம்மா. இத பாரு, இப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அம்மா நானே உன்னை 4 அடி அடிச்சிருவேன். போட்டமா 2 அடி பாரு பின்ன. இங்க பாரு, இந்த சிரிப்பு மாறத்துக்குள்ள நீ எங்கேயாவது வெளியில போயிட்டு வா. இல்லம்மா, நான் இங்கேயே இருக்கம்மா. இது பாரு, நீ இங்கேயே உட்கார்ந்து இருந்தேன்னு வச்சுக்கோ, பழைய மாதிரி எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்ப. ஏதாவது கோயில் கீழுக்கு போயிட்டு வாமா, உனக்கும் மனசு எதமா இருக்கும்ல. இல்லம்மா, நான் இங்கேயே இருக்கம்மா. இத பாரு, நான் சொல்றேன் இல்ல, அத கேப்பியா மாட்டியா நீ? சும்மா மரியாதையா போயிட்டு வா. வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன, சந்தோஷமா போயிட்டு வாமா. அம்மா, நான் அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமாமா?
எந்த பாட்டி? அதாம்மா அன்னைக்கு ரோட்ல பாத்துட்டு அவங்கள காப்பாத்தி அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தனே, அதாம்மா பாலன் சாரோட அம்மா. அந்த ஆ. பாட்டி வீடு வரைக்கும் போயிட்டு வரேம்மா. தாராளமா போயிட்டு வாமா. இது பார், இந்த வருஷத்துலயே போற, ஒழுங்கா போய் முகத்தெல்லாம் கழுவி நல்லா பவுடர் எல்லாம் போட்டுக்க, நல்ல புடவையா கட்டிக்க, ஜடையெல்லாம் அவுத்து நல்லா பின்னிக்கிட்டு சந்தோஷமா போயிட்டு வா. என்ன ம், நல்ல பொண்ணுடி நீ. ம், ம். ஏய் சாவித்ரி, உண்மையை சொல்லு. இப்ப நீ எதுக்காக பாட்டி வீட்டுக்கு போற? வேற எதுக்கு? வீட்ல எல்லாரையும் பார்த்துட்டு வரலான்னு தான். எல்லாரையும்னா அந்த எல்லாரும் யார் யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ம், நம்ம பாட்டி, தேன்மொழி அக்கா, தாத்தா, பாலன் சாரு, அப்புறம் அப்புறம் சொல்லு. அது வந்து அந்த மோகனா, அவ்வளவுதான். உண்மையை சொல்லு. நீ மோகனாவை மட்டும் பார்க்க போறியா இல்ல வேற யாரையாவது பார்க்க போறியா? நான் வேற யாரையும் பார்க்க போலியே. ஹை ஹை ஹை, உண்மையை சொல்லட்டுமா? நீ என்ன பார்க்கத்தானே இங்க வர? ம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லிட்டு போங்க. நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல. பொய் சொல்லாத. நீங்க போங்க. நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்றேன்ல. அப்படியா? அப்ப நான் போகட்டுமா? போங்க. ஓகே, பாய். சாவித்ரி, நீ இப்ப பண்றது ரொம்ப தப்பு. முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். இப்ப இதெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னா உனக்கு புரியாது. வேணாம்.